அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏ குடும்பத்தினர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுக்கு நிகழ்த்திய கொடுமைகள் எல்லாம் ஊடகத்தால் விவாதிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துருச்சு இந்த கவர்மெண்ட்? அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள்? இதுவே நீங்க மத்த இடத்துல பாருங்க, ஒரு சாதாரணமா பேஸ்புக்ல கமெண்ட் போட்டு உடனே வெடி வெடி தூக்கிட்டு போறாங்க. இது ஒன்று. இரண்டாவது, ஊடக நண்பர்களே, நீங்க எல்லாம் விஷயத்தை என்ன இருக்குதோ அதை சமுதாயத்துக்கு சொல்றவங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே ஒரு பத்திரிகையாளருக்கு நேர்ந்த கொடுமை என்பது அவரோட அந்த தொலைபேசி உரையாடல். போலீசுக்கு தகவல் கொடுத்து அவங்க செயல்படாமல் இருந்திருக்கிறார்கள். இதற்கு மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நடைபெற்ற நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்? காவல்துறை யாருகிட்ட இருக்கு? அப்ப உங்க காவல்துறை உங்ககிட்ட இருக்கா இல்லையா? நீங்க யாருக்கு தெரிவிக்க? உங்களுக்கு கீழே இருக்கிற ஆபீசருக்கு நீங்களே கண்டனம் தெரிவிச்சுக்கிறீங்களா? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களான உங்களுடைய துறையை சார்ந்த ஒருவருக்கே அவர் தகவல் கொடுத்ததற்கு பின்பாக கூட இப்படி ஒரு பாதிப்பு நிகழும் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களை நினைத்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்ப வந்தாலும் அது ரவுடிகளுடைய ஆட்சியாக இருக்கும் என்று நாங்கள் சொல்வது ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்றைய குடியரசு தின விழா என்பது சிறப்பானதொரு விழாவாக மாறி இருக்கிறது. உலக அரங்கிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதை 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் ஜனநாயக தன்மையோடு வளர்ச்சி என்பதை இந்தியா உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு துறையினுடைய நீண்ட கால எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு வேகமான வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி என்கின்ற இலக்கை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக இந்தியா 5வது நிலைக்கு முன்னேறியது மட்டுமல்ல, வறுமை கோட்டிலிருந்து கோடிக்கணக்கான மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. இந்த குடியரசு தினம் என்பது கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தினமாக பார்க்கிறோம். நம்முடைய கலாச்சார தேசிய அடையாளமாக இந்த நாட்டினுடைய தேசிய சின்னமாக இருக்கின்ற பகவான் ஸ்ரீராமருக்கு அவர் பிறந்த இடத்திலே 550 ஆண்டுகளுக்கு பின்பாக பிரம்மாண்டமான ஆலயத்தை அமைத்து இந்திய நாடு தன்மானத்தோடு தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுத்திருக்கிறது என்கின்ற பெருமையை இன்று இந்தியாவிற்கு வழங்கி இருக்கிறார். இந்த குடியரசு தின விழா நேரத்தில் நம்முடைய எல்லைகளை காத்து நிற்கின்ற முப்படை வீரர்களுக்கும், நமக்கெல்லாம் உணவு தானியங்களை விளைவித்துக் கொடுக்கின்ற விவசாயிகளுக்கும், இந்த நாட்டை அடுத்த சகாப்தம் என்பது இந்தியாவினுடைய சகாப்தமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய இளைஞர்களுக்கும், இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் சம பங்கு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும், அத்தனை பேருக்குமே எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.